பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டா குஸ்தி பார்ட் 2ஓட நேற்று டீசரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசர் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 வந்து நம்மளோட செல்லையா டைரக்ஷனில் நம்ம விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யா லட்சுமியும் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து கட்டா குஸ்தியோட அஃபிஷியலான சீக்குவலாக ரிலீஸ் ஆகுது. அந்த பார்ட் 1ஓட கண்டினியூஷனாக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பார்ட் 1ல் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அதோட அந்த ரெண்டு பேரும் விஷ்ணு விஷாலும் அதே மாதிரி அந்த இனிமையும் வந்து சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலியில் என்னென்ன நடக்குது, அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம விஷ்ணு விஷால் வந்து அந்த ஐஸ்வர்யா லட்சுமியை வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ஜெயிக்க வச்சாரா இல்லையா, அவர் வந்து கட்டா குஸ்தியில் அவர் என்ன பண்ணாருன்றது தான் படத்தோட கதையாக இருக்க போகுது. அதாவது ஒரு வீட்டில் வந்து வேலையே இல்லை பண்ணாத ஒரு ஆளும் ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன சுச்சுவேஷன் ஏற்படுமோ அந்த மாதிரி தான் இந்த கதைக்களமும் நகரப்போகுது. ஆனால் அதை வந்து இவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதான் படத்தோட அந்த ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. கட்டா குஸ்தியோட வெற்றிக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஃபைட்டுக்காகவும் அதே மாதிரி நம்ம கட்டா குஸ்தியில் அந்த ஐஸ்வர்யா லட்சுமியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனுக்காகவும் நிறைய ஃபன் எலமெண்ட்னால தான் வந்து ஓடிச்சு. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. குறிப்பாக அந்த ஃபன் எலமெண்ட் தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவே இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே டீம் தான் திருப்பி வந்து இணைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நம்பலாம். அடுத்த மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம விஷ்ணு விஷால் வந்து எப்பவுமே ஒரு கதைக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் இந்த நிறைய படம் வந்து இப்போ கையிலேயே வச்சுருக்காரு. குறிப்பாக அவர் வந்து ராட்சசன் எடுத்த அந்த டேரக்டரோட படமும் வந்து வச்சுருக்காரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகினதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அப்டேட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நிறையா படம் பெண்டிங்லேயும் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து அவரோட கெரியர் வந்து ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தோடு அவர் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு வந்து பிளாக் பஸ்டராக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட டீசரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, இந்த படத்தோட அந்த வைப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.